குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். எல்லாம் தீபாவளி பலகாரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஜீரா ரைஸ் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 5 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், தாளிப்புக்கு தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு, நல்லெண்ணெய். இப்போ இதை நம்ம எப்படி சமைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 2 பத்தை தேங்காய், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் இதை அரைச்சிட்டோம். தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இதை எப்படி குக் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு பொரிச்சிருச்சு. உளுந்த பருப்பு சேர்த்துருவோம். உளுந்த பருப்பு கூடவே வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம். இந்த வரமிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட எல்லா பொருட்களும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. பூண்டு கூட நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போன உடனே சாதத்தை சேர்த்து இதில் கலந்துருவோம். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த தேங்காய் இந்த மழை சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணிக்காது. அதுக்கு இது மாதிரி ஒரு ஜீரா சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஜீரண சக்தி ஆகும். இதில் நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். இஞ்சி சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது காரம் அதிகமாயிருன்றதுனால நான் இஞ்சி சேர்க்கல. அதுக்கு பூண்டு மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க சாதம், உதிரான சாதம், நீங்கள் எதாவது ஸ்கூலுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இதில் நாம் மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டியான சாதம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.